காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழறா. அதை பார்த்துட்டு விஜய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே பாரு காவேரி, எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி கிடையாது. உன் அப்பா அந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இந்த மாதிரி நடந்தாருன்னு தெரியல. அது அவரை கேட்டால் தான் தெரியும். அப்போ கூட இந்த மாதிரி பண்ணலாமாங்க அப்படின்னு. தப்பு தான் காவேரி. நான் அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படக்கூடாதுல்ல. நான் உனக்காக வாழ்கிறவன் காவேரி. நீ தான் காவேரி என் உலகம். உன்னை தவிர எந்த பொண்ணும் என் மனசில் வர முடியாது காவேரி, புரிஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தானே எங்கள் அம்மாவும் நம்பியிருப்பாங்க விஜய் அப்படின்னோடனே, இங்கே பாரு காவேரி, எல்லாரும் நம்புறது தான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை தான் காவேரி வாழ்க்கை. நீ நம்புறேங்க அப்படின்னோடனே, நான் உனக்கு எக்கான கொண்டு துரோகம் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி விஜயோட மடியில் படுத்து அப்படியே அழறாங்க. விஜய் அவங்களுக்கு அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே காவேரி அம்மா சாரதா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும், ஏமா இப்படி டென்ஷன் ஆகிற? பாட்டிக்கிட்ட இப்படி நடந்துக்கினா என்னம்மா பண்ணுவாங்க பாட்டி? அதெல்லாம் கரெக்டு தாண்டி, ஆனால் இப்படி பண்ணிட்டாரேடி அவர் அப்படின்னோடனே, சரிம்மா அதெல்லாம் இப்போ பார்த்துக்கலாமா, நீ தூங்குமா அப்படி சொல்கிறேன். எப்படி தூக்கம் வரும் எனக்கு? இந்த வீடு வேறு பெரிய பிரச்சனையில் இருந்துட்டுருக்கேடி. காவேரி பேரில் எப்படியாவது மாற்றிடலான்னு நினச்சேன். நம்ம சொத்து நம்ம வீட்டு போகாதுன்னு நினச்சேன். இப்போ என்னென்னா அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கே. நாளைக்கு எப்படியும் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுடி விட்டா அதுங்க இந்த வீட்டை ஏற்றுக்க பார்க்குங்க. இதை விடக்கூடாதுடி அப்படின்னோடனே, சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்படி பண்ணுறாங்களேடி, வீட்டுக்கு வித்துட்டா கூட பணம் கேட்டு தொல்லை பண்ணுவாங்க போல் இருக்கேடி அப்படின்னோடனே, பார்த்துக்கலாமா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னோடனே, நானும் அதாண்டி நினைக்கிறேன். காவேரி பேரில் வீடை மாற்றிட்டு முதல்ல பிரச்சனையை முடிக்கணும். நம்ம அப்பா பேரில் வீடு இருக்கிறது அதெல்லாம் அவங்க கேட்டுட்ருக்காங்க அப்படின்னோடனே, சரிம்மா நாளைக்கு முதல் வேலையாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. யமுனா நிவின் கிட்டே கேட்குறாங்க, நிஜமாகவே அந்த ஃபோட்டோ உண்மை தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் யமுனா, அந்த ஃபோட்டோ நிஜமான ஃபோட்டோ தான். நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு தெரியாதா டூப்ளிகேட் ஃபோட்டோ எது நிஜமான ஃபோட்டோ எதுன்னு சொல்லிட்டு? என்னங்க சொல்கிறீங்க? அப்போ என் அப்பா உண்மையிலேயே இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்னோடனே, என்னால் இன்னும் கூட நம்ப முடியலங்க. எங்கள் அப்பா இப்படி பண்ணுவார்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்றாங்க. சரி விடு யமுனா, உன் அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க எங்கே அதை பற்றியே நினச்சி மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, சரி எப்படியாவது நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்க பார்ப்போம் அப்படின்றாங்க. இங்கே என்னடி வெளியவே இருக்கோம், அவங்க என்னென்னா உள்ளே போய் இருக்காங்க, நம்ம இப்படியே இருக்கணும், நம்மளை தலையெழுத்தா அப்படின்றாங்க. வேறு வழி இல்லையம்மா, நம்ம உள்ளே போகக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, சரி நம்ம நைட்டு போய் எங்கேயாவது தங்கிட்டு வந்துடுறேன். இல்லை அவங்கள நம்ப முடியாது, நைட்டோட நைட்டாக ஊரை காலி பண்ண போனால் அது எப்படிம்மா வீட்டை விட்டு காலி பண்ண போக முடியும்? இந்த வீடு விற்க தானே வந்திருக்காங்க, எப்படி நம்மளுக்கு பங்கு தந்து தான் ஆகணும். சரி நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன ஆனாலும் சரி நம்ம இங்கே விட்டு போகவே கூடாது, பணத்தை வாங்காமல் இங்கேருந்து கிளம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கூட அவங்க போல பாருங்கள், இவ்வளோ லைட் ஆகிடுச்சு கூட அப்படின்னோடனே, சரி நம்ம படுத்து தூங்கலாம், நாளைக்கு காலை சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க. என்னடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அவங்க தூங்கிட்டு இருக்காங்கம்மா, வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அதுங்கள? எப்படியும் பணத்தை வாங்காமல் போகாதுங்க போட்டிருக்கே, பயங்கரமான கேடிங்களா இருக்கும். ஆமாம்மா, இவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் இவங்க ஃபேமிலி எல்லாருமே இங்கே போயிடுறாங்க. எங்கே போனாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாத அப்படின்னோடனே, சரி மாப்பிள்ள சீக்கிரமாக எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிடுறாங்க. கரெக்டாக வெளியே வராங்க, பார்த்தா அந்த ஃபேமிலி அங்கே வராங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே? எங்களை ஏமாற்றிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்களா? ஆமாம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம், இங்கே பாருங்கள் உங்களை நான் சும்மா போய் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்க வீட்டு பையன் செம்மையாக டென்ஷன் ஆகி ஆளுங்களை கூட்டின்னு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாரு. பெரிய பிரச்சனை ஆகிடுது. விஜய் அவங்கக்கிட்ட சண்டை போடுறாரு. அடுத்து பெரிய சண்டையாகிடுது. அதுக்கப்புறம் நம்ம சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் பொண்ணு பேரில் இந்த வீடை மாற்றியாச்சு, இதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது எப்படி பண்ண முடியாது நாங்களும் பார்க்குறோம், நீங்களும் பார்த்துங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்கணுமா பார்த்துங்க, அதையும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு